அவதார் படம் பார்த்துட்டு தியேட்டரை விட்டு வெளியே வர்ற ஒவ்வொருத்தர் மனசுலயும் ஒரு கேள்வி கண்டிப்பா ஓடும். அந்த நீல நிறத்துல இருந்தாங்களே, அந்த நாவி இனம், அவங்க உண்மையிலே இருந்தாங்களா இல்ல முழுக்க முழுக்க கற்பனையா? வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். ஆமா, இதுதாங்க அந்த மில்லியன் டாலர் கொஸ்டின். சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தியரிஸ். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூடயே சண்டை போட்டிருப்போம். இல்லடா அவங்க உண்மையாவே இருந்தாங்கன்னு. சோ அவங்க நிஜமாவே ஒரு காலத்துல வாழ்ந்தாங்களா இல்ல இது முழுக்க முழுக்க ஜேம்ஸ் கேமரனோட கற்பனை மட்டும்தானா? சோ இந்த பகுப்பாய்வுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்ட்ஸ், ஃபேன் தியரின்னு எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உண்மையான ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு மட்டும் பார்க்க போறோம். எது கட்டுக்கதை, எது நிஜம்னு பிரிச்சு மேஞ்சிடலாம். ஓகே, முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். நாம எல்லாரும் ஒரே விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோமான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதாவது இந்த நவிங்க யாரு, அவங்களோட அடையாளம் என்னன்னு படத்துல சொன்னதை வச்சு ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 10 அடி உயரம், பிரகாசமான நீல நிற தோல், அதுக்கு மேல ஒரு நீளமான வால். இதெல்லாம் விட முக்கியம், அவங்க இயற்கையோட எப்படி கனெக்ட் ஆகுறாங்க தெரியுமா? அவங்களோட அந்த நரம்பியல் இணைப்பு தான், அதுதான் அவங்களோட தனித்துவமே. இங்க தான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த படத்தை எடுத்தாரே ஜேம்ஸ் கேமரூன், அவரே என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அவர் எங்கேயுமே நவி ஒரு உண்மையான இனம்னு சொல்லவே இல்லை. அதுக்கு பதிலா உலகம் முழுக்க இருக்கிற பழங்குடி கலாச்சாரங்களை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆனேன், அதோட பாதிப்பு தான் இதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அப்போ இங்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஒரு விஷயத்தால ஈர்க்கப்படுறது வேற, அந்த விஷயம் உண்மையிலே இருக்கிறதுங்கிறது வேற. இந்த ஒரு சின்ன வித்தியாசம்தான் இந்த முழு விவாதத்தையுமே மாத்தி போடுது. சரி, கற்பனையெல்லாம் ஓகே, இப்போ கொஞ்சம் சயின்ஸ் பக்கம் போவோம். நாவி மாதிரி ஒரு உயிரினம் நம்ம பூமியில நம்மளோட பிசிக்ஸ் ரூல்ஸ் படி உண்மையிலே வாழ முடியுமா? வாங்க இதை செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் அந்த நீல நிற ஸ்கின். சயின்ஸ் படி பாத்தீங்கன்னா நம்ம மனுஷங்களோட டிஎன்ஏல நீல நிறத்தை உருவாக்குறதுக்கான ஜீனே கிடையாது. ஆமா, சில ரொம்ப ரேரான மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல தோல் கொஞ்சம் நீளமா தெரியலாம். ஆனா அது அவதார்ல காட்டுற மாதிரி அந்த பிரகாசமான வைப்ரண்டான நீல நிறம் கிடையவே கிடையாது. அடுத்தது அந்த 10 அடி உயரம். நம்ம பூமியோட கிராவிட்டில அவ்வளோ உயரமான ஒரு உடம்ப தாங்குற அளவுக்கு நம்ம எலும்புகளுக்கு ஸ்ட்ரென்த் பத்தாது. சிம்பிளா சொல்லணும்னா எலும்பு முறிஞ்சிடும். அது மட்டும் இல்ல, அந்த 10 அடி உச்சிக்கு ரத்தத்தை பம்ப் பண்றதுக்கு நம்ம இதயம் பல மடங்கு வேகமா துடிக்கணும். இது பயாலஜிக்கலா சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். கடைசியா அந்த வால் விஷயம், நம்மளோட பரிணாம வளர்ச்சியில பல மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியே மனுஷங்களுக்கு வால் இல்லாம போயிடுச்சு. அப்படி காணாம போன ஒரு உறுப்பு திடீர்னு ஒரு நாள் திரும்ப முளைச்சு வர்றதுக்கு சயின்ஸ்ல எந்த விதமான வாய்ப்புமே கிடையாது. இது ஒரு க்ளோஸ்டு சாப்டர். ஓகே, பயாலஜி படி இது சாத்தியம் இல்லைன்னு தெரியுது. ஆனா ஒருவேளை அவங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பழங்காலத்துல வாழ்ந்திருக்கலாமோ? அதுக்கான ஏதாவது தொல்பொருள் சான்றுகள் இருக்கா? அதையும் பார்த்துருவோம். இன்டர்நெட்ல போய் தேடினீங்கன்னா போதும். நாவிங்கிறது ஏலியன்ஸ் தான், அவங்க நம்ம பூமிக்கு வந்துட்டு போயிருக்காங்க, அவங்க ஒரு தொலைஞ்சு போன நாகரிகம்னு கதைகள் கதைகளாக சொல்லுவாங்க. ஆனா இதுக்கெல்லாம் உண்மையிலே ஒரு சின்ன ஆதாரமாவது இருக்கா? பதில் ஒரு பெரிய பூஜ்யம். ஆமாங்க, இதுவரைக்கும் ஒரு சின்ன துரும்பு அளவுக்கு கூட ஆதாரம் கிடைக்கல. இதுதாங்க கசப்பான உண்மை. அவங்க வாழ்ந்ததா சொல்றதுக்கு எந்த ஒரு தொல்பொருள் தடையுமோ இல்ல, எந்த ஒரு ஃபாசிலும் கிடைக்கல, அவங்களோட டிஎன்ஏ ட்ரேஸ் எதுவுமே இல்ல. ஏன், ஒரே ஒரு மண்டையோடோ இல்ல ஒரு சின்ன எலும்பு துண்டு கூட இதுவரைக்கும் எங்கேயும் கண்டுபிடிக்கப்படல. சரி, நாவியினம் உண்மையிலே இல்லனா அப்புறம் எதுக்கு அவங்கள மையமா வச்சு இவ்ளோ ஆழமா இவ்ளோ உணர்வுபூர்வமா ஒரு படம் எடுக்கணும்? அவங்களோட அந்த கல்ச்சருக்கான ஐடியாஸ்லாம் எங்கிருந்து வந்துச்சு? வாங்க இந்த கட்டுக்கதையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தேடுவோம். இங்கேதான் நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா, நவீனத்தை நிஜத்துல இருக்கிற ஏதோ ஒரு குறிப்பிட்ட பழங்குடியினத்தோட ஒப்பிடுறாங்க. அப்படி நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. சொல்லப்போனா அது கொஞ்சம் ஆபத்தானதும் கூட. உண்மையிலே ஜேம்ஸ் கேமரூன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அமெரிக்க பழங்குடிகளோட ஆன்மீகம், ஆப்பிரிக்க பழங்குடிகளோட பாடி லாங்குவேஜ், அமேசான் காடுகளில் வாழ்ற மக்களோட வாழ்க்கை முறை, ஏன் நம்ம இந்து பௌத்த மத தத்துவங்கள்னு இப்படி பல விஷயங்கள்ல இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காரு. இயற்கையை விட்டு விலகி பேராசையில மூழ்கிக்கிட்டு இருக்கிற மனித இனத்துக்கு ஒரு கண்ணாடியை பிடிச்சு காட்டுற மாதிரி தான் இந்த நவி இனத்தை அவர் படைச்சிருக்கார். சரி, இப்போ நாம கிட்டத்தட்ட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நாம பேசின எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த படத்தோட உண்மையான மெசேஜ் என்னன்னு பாத்திரலாம். பாருங்க, இந்த டேபிள் எல்லாத்தையும் ரொம்ப சிம்பிளா சொல்லுது. கட்டுக்கதை என்ன, நவி மக்கள் நிஜமானவங்கிறது. ஆனா அவங்க மூலியமா சொல்ற மெசேஜ் என்ன, அவங்க காட்டுற அந்த ஐடியாலஜி, அதுதான் நிஜம். அதாவது இயற்கையை மதிக்கணும், மனிதனோட பேராசைக்கு ஒரு எல்லை இருக்குன்னு சொல்றது, டெக்னாலஜியோட ஆபத்துகளை பத்தி எச்சரிக்கிறது, நாம என்னவெல்லாம் இழந்துட்டோன்னு நமக்கு ஞாபகப்படுத்துறது. இதுதாங்க உண்மையான செய்தி.
கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை யோசிக்க வைக்க விரும்புறேன். ஒருவேளை நாம நம்மளோட சொந்த பூமிய இவ்வளவு தூரம் அழிக்காம பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்திருந்தா, நம்மளை எச்சரிக்கிறதுக்கு அவதார் மாதிரி ஒரு கற்பனையான உலகத்தை உருவாக்க வேண்டிய அவசியமே வந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. நாவி அப்படிங்கிற ஒரு இனம் ஒருபோதும் இருந்ததே இல்ல. ஆனா அவங்க நமக்கு கொடுத்த எச்சரிக்கை அது 100% உண்மை. அந்த உண்மையை மட்டும் நாம என்னைக்கும் மறந்துடக்கூடாது.